யக்ஷி அப்படின்னு ஒரு தேவதை. இந்த யக்ஷியை எதுக்கு கும்பிட்ருக்காங்கன்னா, பழைய காலத்தில் வெற்றி வருமா, படையெடுக்கலாமா, இந்த காரியம் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு முதல்ல இந்த யக்ஷியை தான் கேட்பாள். இது கோயில்களில் வழிபாடு பண்ணுறது. அதே சமயத்தில் வீடுகள்லேயும் யக்ஷியை வழிபாடு பண்ணியிருக்காங்க. தீப யக்ஷின்னு பேர். ஒரு இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகிற போது அவளுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்காளா, எங்கே சாப்பிட்டா, என்ன தூங்கினா அப்படின்னு தெரியாத போது வீட்டில் இருக்கக்கூடிய மங்கையர்கள் அந்த கவலையை குறித்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, அந்த கவலை இல்லாமல் அதனுடைய தகவல்களை பெறுவதற்கு இந்த யக்ஷியை பயன்படுத்தியிருக்கா. ஒரு வழக்கேற்றி வச்சு அந்த வழக்கில் பார்த்தா அந்த வழக்கில் அந்த விஷயத்தை இன்றைக்கி டிவி தெரிகிற மாதிரி தெரியுங்கிறா. ஜோதிக்குள்ளே தரிசனம், அந்த வீடு எங்கே இருக்கார், எந்த இடத்துல எங்கே போயிட்டு இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுமா. அதுவே தீப யக்ஷின்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா கிராம தேவதையில் எசக்கின்னு சொல்லுவாங்க. இந்த எசக்கி யக்ஷியினுடைய ஒரு வகை. இந்த எசக்கியை வழிபாடு பண்ணி உத்தரவு கேட்பாங்க, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னால் ஆவி மேல் ஆவேசித்து பேசும். குலதெய்வங்கள் கோயில்களில் போனால் ராத்திரி தங்கிட்டு வரணும்னு ஒரு சம்பிரதாயம். ஒரு இரவு தங்கணும் குலதெய்வத்துலலாம். அப்படி தங்குற பொழுது எல்லா கோயில்லையும் இந்த யக்ஷியை வச்சுருந்தாங்க. காரணம் என்னென்னா, அது சொப்பனத்தில் சொல்லும், இந்த பலன் இந்த மாதிரி நடக்கும், இது நடக்காது அப்படின்னு ஒரு வாக்கு சொல்லும். அப்போ அந்த இடத்துல படுத்தோன்னா அதில் யாராவது சொல்லுவாள், மஞ்சள் பாவாடை கட்டின்னு சின்ன குழந்தை மாதிரி ஒரு பொண்ணு வந்தா அவள் இந்த மாதிரி இந்த விஷயம் சொன்னா அப்படின்னு சொன்னால் அதை நம்புவாள். அதே மடுசார் கட்டின்னு ஒரு பெரிய ஒரு அம்மையார் வந்தார், ஒத்துக்க மாட்டார், இது நம்ம சாமி இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம சாமி இப்படி தான் வரும் அப்படின்னு அந்த பூசாரிகளுக்கு, அந்த குலதெய்வ பூசாரிகளுக்கு தெரியும். அப்படி தெரியறதுக்கு இந்த யக்ஷியை உபாசனை பண்ணியிருக்கா. இந்த யக்ஷிங்கிறது வாக்கு சித்தியை கொடுக்கும். என்ன சொன்னாலும் அந்த வாக்கு பலிக்கும். அந்த யக்ஷிகளுடைய வழிபாடு நமக்கு அருள் வாக்கை பெற்றுத்தரும். அந்த அருள் வாக்குன்னா என்ன அப்படின்னா, பலிக்கக்கூடிய வாக்கு, உண்மையான விஷயம், எதிர்காலத்தை சொல்லும், மனிதனால் அடைய முடியாத கடந்த காலத்தை சொல்லும். போன பிறவியில் இந்த பாவம் பண்ணினா அதனால் உனக்கு இந்த பிரச்சனையினால் நீ பாதிக்கப்பட்டிருக்க, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த பலன் அப்படின்னு அதுவாக சொல்லிடும். அந்த மாதிரி ஒரு கருத்தை, ஒரு பண்பை வளர்ப்பதற்கு உரிய ஒரு தேவதை யக்ஷி. அந்த தேவதை எல்லா குலதெய்வ கோயிலையும் இருக்குங்கிறார். இவர்கள் தானாக வலிய உதவுவார்கள் அறத்தை செய்பவர்களுக்குன்னு சொல்கிறார். ஒரு தர்மத்தை நம்ம அனுஷ்டானம், நம்மளுடைய குல தர்மத்தை நம்ம முறையாக அனுஷ்டானம் பண்ணுறோம்னா இந்த தேவதையை உபாசனை பண்ணாமலே தானாகவே முன் உதவும்னு சொல்கிறார். வலிய உதவக்கூடிய ஒரு பண்பு இந்த யக்ஷிக்கு உண்டு. தர்மமாக இருக்கிறவாளுக்கு கலங்கம் வரும்போது தானே முன்னின்று அதை அறிவிப்பாளாம்.